மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காரம் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வெந்தயம், சீரகம், புளிக்கரைசல், தேங்காய், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கணும். கடாய் காஞ்ச உடனே எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வதக்கிறதுனால பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் புளியில் தக்காளியை கரைச்சி பண்ணுவாங்க மீன் குழம்பு. நான் ரெண்டையும் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு மீன் குழம்பு பண்ண போகிறேன். வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்க்குறேன். ரொம்ப வதக்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வதக்கின உடனே கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கின்னு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா எடுத்து பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் நல்லா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்லா வதக்குங்க. வதக்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பொடிசாக கட் பண்ணிக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிறத எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடுங்க. கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் புளிப்பாகவே வைங்க. புளி கரைசல் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்து எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. அடுத்து மசாலா ஐட்டம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்க்குறேன். அது ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் உரித்து வச்ச வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வாசனையெல்லாம் போகணும். சுற்றி ஆயில் வந்துடும். அப்போ நம்ம மீனை போடணும். இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் மீனை போடுறோம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. நல்லா வந்துச்சு. நல்லா 2 கொதி கொதிச்ச உடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்க்குறோம். நல்லா கிளறி விடுங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதி விடக்கூடாது. மீன் ரொம்ப வேகக்கூடாது. 2 கொதி லைட்டாக கொதிச்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மீன் குழம்பு. சுவையான மீன் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு புளியில் தக்காளி கரைச்சி ஒரு மாதிரி வைப்பாங்க. இது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.